வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு கணிதம் மேக்ஸ்ல நம்ம வந்து யூனிட் 1 பார்த்துட்டு இருந்தாங்க மேடம். ஸோ இன்னைக்கு ஒரு கிளாஸ் வந்து நான் எடுக்க போறேன். என்ன டாபிக் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ். இந்த டாபிக் தான். ஏன்னா இதுக்கு முந்தின டாபிக்லாம் எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்ப இந்த டாபிக்ல நீங்க படிக்க போற விஷயத்த பிற்காலத்துல நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு, ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க வந்து எழுத போறீங்க. போட்டித் தேர்வு எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கண்டிப்பா மேத்ஸ் உண்டு. மேத்ஸ் இல்லாத எக்ஸாமே கிடையாது. அப்படித்தானே? மேத்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த இடத்துலலாம் இந்த மாரி ரூல்ஸ வச்சு சில இது நம்பர் கேட்பாங்க. இது 3ஆல டிவைட் ஆகுமா? இன்னும் நீங்க பின்னாடி பார்க்க போறீங்க. 4ஆல டிவைட் ஆகுமான்னு சொல்லிட்டு. நம்ம உட்கார்ந்து 4 போட்டு டிவைட் பண்ணிட்டே இருக்க முடியாது. 4 வருதா? 4 வருதா? 4 வருதான்னு. ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் இங்கேயே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. 6th மேத்ஸ்லயே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அத கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டக்குன்னு ஒரு அ இந்த மாரி டிவிசிபிலிட்டி பார்க்கணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர் அப்டின்னா, நம்ம எண்கள வகுப்படுத்தக்கூடிய தன்மை விதிகள். அதாவது ரூல்ஸ். அதுதான். சரியா? அதாவது டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அப்டின்னா என்னன்னா, வகுபடும் தன்மை விதிகள். பேர்லயே இருக்கு. வகுபடும் தன்மை. எல்லாமே எப்படி வகுப்படுது? அதுக்குன்னு என்ன மாரி தன்மை இருக்கு? அந்த விதிகள தான் நாம பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த டாபிக் உங்களுடைய மெண்டல் மேத். சரியா? நம்மளுடைய மெண்டல் மேத் அப்டின்னா நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம்ல. நம்மளுடைய மெண்டல் மேத்த பல மடங்கு வேகப்படுத்தும் இந்த டாபிக். ஓகே? கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் உங்கட்ட தராங்க. 126/216 அப்படின்னு ஒரு பெரிய நம்பர் தராங்க. சரியா? அப்ப இத பார்த்த உடனே, இத நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய பின்னம், ஃபிராக்ஷன். அப்படிதானே? ரைட்டா? அ இது பெரிய பின்னம், ஒரு பிக் ஃபிராக்ஷன். இத சிம்ப்ளிஃபை பண்ணணும், சுருக்கணும் அப்படின்னா கஷ்டம். ஏன் கஷ்டம்? யோசிச்சு பாருங்க, ஏன் கஷ்டம்? எதனால கஷ்டம்னு சொல்றோம்? எஸ். ஏன்னா மேல இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 126, கீழ இருக்க பார்த்தீங்கன்னா 216. அப்படிதானே? அப்ப இந்த மாரி பெரிய நம்பர சுருக்குறது கஷ்டம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பொதுவான காரணிகள் அதாவது ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன இந்த 2 நம்பரையும் நல்லா கவனிச்சுட்டு, இதுக்குன்னு பொதுவான காரணிகள் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ரொம்ப ரொம்ப வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஓகே. ஸோ, நீங்க பின்னாடி பார்ப்பீங்க. பிரைம் ஃபேக்டரைசேஷன் அதாவது பகா காரணிப்படுத்துதல். அதுக்கும் இந்த விதியும் இம்பார்ட்டன்ட். ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வகுபடும் தன்மை விதிகள 2, 3, 5 இந்த விதிகள பார்க்க போறோம். என்ன சார் 2, 3, 5 அப்படின்னு 2, 3, 5ன்னு ஏதோ குடுத்துருக்கீங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஒண்ணும் இல்ல. நம்பர் தான். அதாவது 2ஆல வகுபடக்கூடிய விதி. 3ஆல அந்த ஒரு நம்பர வகுப்படுவாங்களா, அதுக்கு என்ன விதி? 5ஆல அந்த நம்பர் வகுப்படுமா? அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இத பார்க்க போறோம். அப்ப மத்த நம்பர்லாம் கிடையாதா? அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே வருது. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு எடுத்திருக்கேன். சரிங்களா? 2, 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 4, 6 இந்த மாரி வருது. ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட் 2ஆல ஒரு நம்பர் வகுப்படுதா? அதாவது டிவிசிபிலிட்டி ஆகுதா? டிவைட் ஆகுதா? அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? அப்படின்னா, ரூல் நம்பர் 1ல ஒரு நம்பர் தாராங்க. இப்போ உதாரணத்துக்கு 342 அப்படின்னா, இத நீங்க தமிழ்லயோ, இங்கிலீஷ்லயோ என்ன சொல்லுவாங்க? தமிழ்லனா 1, 10, 100 அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்ட்டா? ஆ இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் அதாவது ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், அப்புறம் 100 பிளேஸ். அதனால தான் 300 அப்படின்னா 3 இன்டு 100 300 அப்படின்னு வரும். 42 அப்படின்னா 4 இன்டு 10 அதுதான் அர்த்தம். சரியா? அது இன்னும் இன் டெப்த்தா இப்படி போடுவாங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். இப்படி போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அ இத போட்டு அப்ப இது வந்து 300, இது வந்து 40, இது 2 அதான் 342 சரியா? அப்படி போடுவாங்க. பட் அதுக்குள்ள நம்ம இப்ப ரொம்ப போ வேண்டாம். ஜஸ்ட் வேற ரூல் தான் சொல்லப் போறேன். அப்ப இது ஒன்ஸ் டிஜிட் அதாவது ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ் எல்லாம் தெரியும். இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கிறதுக்கு,
இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அதாவது ஒன்ஸ் பிளேஸ் நீங்க பார்க்கணும். சரியா? ஒன்ஸ் பிளேஸ் தான் பார்க்கணும். அந்த ஒன்ஸ் பிளேஸ் 0, 2, 4, 6, 8 இந்த நம்பர்ல முடிஞ்சா அது அந்த நம்பர்ல முடியணும். சரியா? அப்போ நம்ம அந்த நம்பர நீங்க பார்த்தாலே தெரியும். எல்லாமே இரட்டைப்படை எண். ஈவன் நம்பரா இருக்கு. சரியா? அப்போ 1ஆம் இலக்க எண்ணு வந்து இந்த மாரி ஈவன் நம்பரா இருக்கு. இருந்தா 2ஆல டிவைட் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸி சார். ரொம்ப புரியுதே! அப்படின்னு நினைக்கலாம். எஸ். 2ங்கிற டிவைட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு நம்பர் தாரேன். ரொம்ப பெரிய நம்பர தாரேன். இப்படி தந்துட்டாங்க. இத வந்து அவங்க கேட்காங்க. 2ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்குறாங்க. நீங்க உடனே எல்லாத்தையும் போட்டு 2ஆல டிவைட் பண்ணி 2, 4, 5, 4 அப்படின்னா ஒண்ணும் தேவையில்ல. என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட் அதாவது ஒன்ஸ் பிளேஸ பார்க்கணும். இது 8. ஆமா 8ல முடிஞ்சா இது 2ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? அப்போ இது 8ல முடியுது அப்படின்னாலே இது வந்து ஒரு இரட்டைப்படை எண். சரியா? நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 8ல முடிஞ்சா கண்டிப்பா இரட்டைப்படை எண். அதனால தான் சொன்னேன். 0, 2, 4, 6 அப்படின்னு இரட்டைப்படை எண்ணு இருக்குன்னா, அப்ப அதுவும் அந்த ஹோல் நம்பருமே இரட்டைப்படை எண். அப்ப கண்டிப்பா இது 2ஆல் டிவைட் ஆகும். சரியா? வகுபடும். எஸ் முடிஞ்சுச்சு. அப்ப 2ஆல் வகுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடலாம். ஓகே? கிளியர் ஆயிட்டா? இதுல டவுட் இல்லையா? சரி. இப்போ இதே மாரி இன்னொரு நம்பர் தரேன். நம்ம 1, 2, 3, 4, 5 அதே எடுத்துக்கோமே. இப்படி தரேன். இந்த நம்பர 2ஆல டிவைட் ஆகணும்னு கேட்கறாங்க உங்கட்ட. நீங்க பார்க்குறீங்க. 0 இல்ல, 2 இல்ல, 4 இல்ல, 6 இல்ல, 8 இல்ல. இது 7ல இருக்கு. அப்ப இது 7ன்னா ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண். அப்படின்னா ஒற்றை எண். அப்ப இது ஃபுல்லாமே ஒற்றை எண் தான். அப்படிதானே? அதனால 2ஆல டிவைட் ஆகாது. சரியா? இது மல்டிபிள்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு புரிய காட்டி போட்டுருக்கேன். சரியா? ஸோ டிவைட் 2ஆல ஆகாது அப்படின்னு நினைச்சுக்கணும். சரியா? இது 2க்கு. கிளியர் ஆயிட்டா? அப்ப அந்த நம்பர் வந்தா 2ஆல டிவைட் ஆகும். அந்த நம்பர் இல்லாம மத்த நம்பர் வருதுன்னா 5, 7, 1ன்னு வந்ததுன்னா 2ஆல டிவைட் ஆகாது. புரியுதா? சரி. இப்ப நம்ம 5க்கு போவோம். 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்க்க போறோம். வகுபடும் தன்மைய பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது 5ஓட மல்டிபிள்ஸ் உங்களுக்கு தெரியும். 5ஓட மடங்குகள் தெரியும். என்னலாம்? 5ன்னு போடுவீங்க. இதோட மடங்கு அப்டின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10, 15, 20, 25 டாட் 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 பண்ணி போடுவீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. 5ஆம் வாய்ப்பு தான் நமக்கு இருக்கறதுல டக்குன்னு மனப்பாடம் ஆகக்கூடியது. அப்படிதானே? ஓகே. சரி போடுவீங்க. அப்போ ஒரு எண்ணு தாராங்க. ஒரு நம்பர். அந்த நம்பரோடைய 1ஆம் இலக்கத்த பார்க்க போறீங்க. அந்த 1ஆம் இலக்கம் 0 அல்லது 5ல இருந்ததுன்னா, அது 5ஆல் வகைப்படும். டிவிசிபிள் ஆகும். சரியா? எக்ஸாம் தாரேன். கண்டிப்பா தாரேன். இதோ பாருங்க. 5225 அப்படின்னு ஒரு நம்பர் தராங்க. நீங்க இந்த ஒன்ஸ் டிஜிட் தான் பார்க்கணும். ஒன்ஸ் பிளேஸ்ன்னு சொன்னோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ட பார்க்கணும். இது 5லயோ இல்ல 0ல முடியணும். நம்ம ரூல பார்க்கணும். செக் பண்ண போறோம். ஆமா 5ல முடிஞ்சிருக்கு. ஓகே. அப்ப நீங்க மத்ததெல்லாம் கண்டுக்கவே வேண்டாம். ஓகே. இது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஓகே. டிக். இன்னொரு நம்பர் தரேன். 280ன்னு தரேன். இது ரூல்ஸ் கூட செக் பண்ண போறீங்க. ஓகே. 0 ஆர் I. ஆமா. 0ல முடிஞ்சிருக்கு. அப்ப இதுவும் 5ஆல் டிவைட் பண்ணும். எஸ். ஓகே. கரெக்ட். இது புரியுதா? சரியா? இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டா ஒரே ஒரு ஹிண்ட் தரேன். எப்படி இத ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. சரியா? ரொம்ப ரொம்ப நம்ம பிராக்டிகலா பண்ணக்கூடியது தான். அது லாஸ்ட்டா தரேன். இது ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஓகே. இப்போ இந்த 2யும் 5 நீங்க படிச்சிட்டீங்க. ரைட்டா? அப்போ இந்த 2த்துக்கும் சேர்த்து ஒரு கம்பைனா ஒண்ணு நான் தரேன். ஒரு எண்ணு 2 மற்றும் 5 இந்த 2ஆலயும் வகுப்பட வேண்டும் அப்படின்னா, அதோடைய கடைசி இலக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஒரு நம்பர் நான் தாரேன். 2ஆலயும் டிவைட் ஆகணும், 5ஆலயும் டிவைட் ஆகணும். அப்ப அது கடைசி இலக்கம். அதாவது லாஸ்ட் டிஜிட்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்ஸ் பிளேஸ் என்னவா இருக்கணும்? ஏன்னா 2க்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இரட்டைப்படை எண்ணா இருக்கணும் சொல்லியிருந்தோம். சரியா? 5க்கு என்ன சொல்லியிருந்தோம்? 0 அல்லது 5ஆ இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா? அப்படின்னா 0வே பார்த்தீங்கன்னா, ஒரு இரட்டைப்படை எண் தானே. நம்ம அதில போட்டோம்ல 0, 2, 4 அப்படின்னு நம்ம போட்டோம்ல. நம்ம இரட்டைப்படை எண்ணு 0 சொல்லக்கூடாது. பட் நம்ம அதில சேர்ப்போம். அப்படிதானே? அ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, 0வ 0ல முடிஞ்சதுன்னா, அந்த நம்பர் 2ஆலும் வகைப்படும், 5ஆலும் வகைப்படும். கிளியரா போச்சா? ஏன்னா அதுதான் 2த்துக்கும் செட் ஆகுது.
ஏன்னா அது இந்த ரூலையும் வருது, அந்த ரூலையும் வருது. இதுக்கு எக்ஸாம் பார்க்கலாம். 2000 அப்படின்னு எடுக்கிறேன். இத கேட்கிறேன். 2 ஆலும் வகைப்படுமா? 5 ஆல் வகைப்படுமான்னு நான் கேட்கிறேன். நீங்க பார்க்குறீங்க. இந்த லாஸ்ட் இத பார்க்குறீங்க. 0ல முடிஞ்சிருக்கு. 2 ஆல வகைப்படும் சார் அப்படின்னு போடலாமா? ரைட். அப்புறம் 5 செக் பண்ணீங்க. 5லயும் 0 முடியணும். ஆமா சார் 5லயும் 0 முடியணும். ரைட். அப்ப இது என்னது சார் 5 2 2மே 2ஆலும் வகைப்படும், 5ஆலும் வகைப்படும். இந்த மாரி நீங்க நம்பர் 2010 எடுக்கலாம். இந்த மாரி நீங்க யோசிக்கலாம். சரியா? 2010ல இத பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. ஓகே. முடிஞ்சுதா? அப்ப 0 வந்தா 2ஆலும் வகைப்படும், 5ஆலும் வகைப்படும். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ரொம்ப ஈஸி தான? ஓகே. ரைட். இப்ப நம்ம 3க்கு பார்க்க போறோம். 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். உங்களுக்கு புரியக்காண்டி இப்படி போட்டிருக்கேன். சரியா? இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரூல். ஒரு சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய ஒரு விதி. "என்ன சார்?" அப்படின்னு சொல்றீங்க. அப்படி என்ன சுவாரஸ்யமா இருக்க போகுது? இது வந்து ஒரு சின்ன கேம் மாரி வரும். அதாவது ஒரு நம்பர் தாராங்க. அந்த நம்பர்ல டிஜிட்ஸ் இருக்கும். அந்த 1 ஏதோ சம்திங் நம்பர்ல நம்ம இருக்கு எல்லா டிஜிட்ஸ். இதெல்லாம் நீங்க கூட்டப் போறீங்க. கூட்டுனீங்கன்னா, அந்த கூட்டுன நம்பர் 3ஆல டிவைட் ஆனதுன்னா, அந்த நம்பரே 3ஆல டிவைட் ஆகும். "என்ன சார் குழப்புறீங்களே!" அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிதானே? ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் லேசா இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும். குடுக்காம நான் பெசாட்டி சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதுக்கு நானே இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறேன். இப்ப நான் நம்பர் எடுக்கிறேன். 65 43 2 1. ஏற்கனவே 2, 5லாம் ஓகே. இனிமே அத நம்ம கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். சரியா? இத மட்டும் நம்ம யோசிக்க போறோம். ஓகே. அப்ப இந்த நான் கேட்கிறேன். "இது 3ஆல டிவைட் ஆகுமாப்பா?" அப்படின்னு கேட்கிறேன். உடனே எல்லாத்தையும் போட்டு 3 போட்டு போட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த அத்தன நம்பரையும் தனித்தனியா கூட்டணும். அதாவது தனித்தனியா கூட்டணும் இப்படி. இதான் நான் கேம்ன்னு சொன்னேன். ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. எல்லாத்தையும் கூட்டுறது ஈஸி தானே? அ 6, 5, 4 இப்ப 6, 5, 11, 11, 4 15, 15, 3 18, 20, 21. அப்ப இதோட கூட்டுத்தொகை 21. எஸ். 21 3ஆல டிவைட் ஆகுமா? ஈஸியா சொல்லிருங்க. ஆமா சார் 7ஆல டிவைட் ஆகும்ல. எஸ். அப்போ இந்த ஹோல் நம்பரே 3ஆல டிவைட் ஆகும். இந்த ஹோல் நம்பரே 3ஆல் வகுபடும். அதான் சொன்னேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? ஓகே. இன்னொரு எக்ஸாம் பார்க்கலாமா? 107 நான் தரேன். 107. இதையும் நான் கேட்கிறேன். 3ஆல டிவைட் ஆகுமா? நீங்க லாஸ்ட்ட மட்டும் பார்த்துறக் கூடாது. 7 3ஆல டிவைட் ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக் கூடாது. சரியா? கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். மேபி இந்த மொத்த நம்பருமே வகுப்படாம இருக்கலாம். பட் நீங்க லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கக்கூடாது. 3ல மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டணும். இப்ப பாருங்களேன். இப்படி கூட்டப் போறீங்க. கூட்டுனீங்கன்னா 8 வரும். 8 3ஆல வகைப்படுமா? 3ஆல வகைப்படாது. அப்படிதானே? அப்ப இந்த நம்பர் 3ஆல வகைப்படாது. இது ரொம்ப சின்ன டிஜிட்டா இருக்கனால ஈஸியா சொல்லிருவீங்க. பிரச்சனை ரைட்டா? பட் பெரிய, பெரிய இந்த மாரி பெரிய, பெரிய நம்பருக்கு நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சின்ன நம்பரா மாத்திறலாம். 21ங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். ஓகே ரைட் அப்படின்னு போட்டுறலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? ரைட். இப்ப நம்ம அடுத்த ரூல் போவோமா? ஓகே. இப்ப அடுத்த ரூல் என்னன்னா, இப்ப ஏற்கனவே 2, 5, 3 நம்ம பார்த்தோம். இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஏன்னா இப்ப நம்ம அடுத்து யாருக்கு பார்ப்போம்? 4, 8, 6, 9 பார்ப்போம். அடுத்து 10, 11லாம் பார்ப்போம். சரியா? இப்ப 4க்கு போவோம். 4ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்க போறேன். ஓகே ரைட். இது என்ன வச்சிருக்கேன் பார்க்கலாமா? ஒண்ணும் இல்ல. 4 வந்து ஏற்கனவே 2 பண்ணீங்கல்ல, அந்த 2 ஒரு எக்ஸ்டென்ஷன் மாரி தான். அந்த 2 ஒரு விரிவாக்கம் மாரி தான். எப்படி அப்படின்னா, 2க்கு நீங்க வந்து லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தீங்க. 2ஆல வகைப்படுமாங்கிறது அந்த ஒன்ஸ் டிஜிட் மட்டும் பார்த்தீங்க. அந்த ஒன்ஸ் பிளேஸ் சொன்னோம்னா அத. ஆனா இதுல 2 டிஜிட்ட பார்க்க போறீங்க. லாஸ்ட் 2 டிஜிட்ட பார்க்க போறீங்க. அந்த கடைசி 2 இலக்கங்களும் லாஸ்ட் 2 டிஜிட்டும் 4ஆல் வகுப்பட வேண்டும். அல்லது அல்லது 00வா இருக்க வேண்டும். இப்படி இருந்தா அந்த நம்பர் 4ஆல வகுப்படும். சரியா? கிளியரா? எக்ஸாம் பார்க்குமா? பாருங்க. நான் ஒரு நம்பர் தரேன். 7, 1, 6, 8 அப்படின்னு தரேன். இது 4ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். நீங்க 4ஆல டிவைட்னா லாஸ்ட் 2 டிஜிட்ட எடுக்கணும்னு சொன்னேன். ஒரே டிஜிட்ல லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும் 4க்கு மட்டும். சரியா? இப்ப எடுக்குறீங்க. 28 ஆமா 28 தான் 7ஆல டிவைட் ஆகுமே. 7 ஏன்னா 7 4ன்னா 28ன்னு வரும். அப்போ இது 4ஆல டிவைட் ஆகுதுன்னா, அப்ப இந்த ஹோல் நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும். அதனால தான் சொன்னேன், இந்த லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா, அது 4ஆல டிவைட் ஆகும்னு பாருங்க. வகுப்பட வேண்டும். அல்லது 00ல முடியணும். 2மே 00ல முடிஞ்சதுன்னா, அதையும் நம்ம வந்து 4ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்லிடலாம்.
கிளியர் ஆயிட்டா? ஓகே. இது புரியுது. அடுத்து 8க்கு போறோம். 8 ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்க போறோம். 8 ஆல் வகுப்படக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா, 4 போலவே இருக்கும். ஆனா 3 டிஜிட் எடுக்க போறோம். 2க்குனா 1 டிஜிட். 4க்குனா 2 டிஜிட். 8க்குனா 3 டிஜிட். இப்படி வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கடைசி 3 இலக்கங்கள், அதாவது லாஸ்ட் 3 டிஜிட் எடுக்கணும். அந்த லாஸ்ட் 3 டிஜிட்டும் அந்த 3 டிஜிட்டும் 8 ஆல் டிவைட் ஆகணும். அல்லது அல்லது என்ன வரும்? 3 0 அவ்வளோதான். 3 0ல முடிய வேண்டும். அப்படின்னா, அது வந்து 8 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட்டா? ஒரு ரூலு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள். இப்படி ஒரு நம்பர் தரேன். இது 8 ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்க போறேன். நான் 8 ஆல் டிவைட் ஆகுது அந்த 3 நம்பர எடுக்க சொன்னேன். 3 டிஜிட் லாஸ்ட் 3 டிஜிட் எடுக்கணும். இந்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 992 அப்படிங்கிறது கண்டிப்பா 8ஆல டிவைட் ஆகும். அப்படிதானே? அ நீங்க இத வந்து கூட இப்படி இப்படி போட்டு பாருங்களேன். என்ன வரும்? 1 அப்படிதானே? ஏன்னா 9ல 8 ஒரு 8 1 இங்க போகும். அப்ப 19 வரும். 8 2 16 அப்படின்னு வரும். ஏன்னா 19 போயிட்டா, அப்ப 32 மீதி 3 வரும். அந்த 3 இங்க வந்துரும். 8 32 124 எஸ் வருது டிவைட் ஆகுது. அப்போ 992 இத நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்ப 992 8ஆல டிவைட் ஆனதுன்னா, அப்ப இந்த ஹோல் நம்பருமே 8ஆல டிவைட் ஆகும். அப்ப இது 8ஆல டிவைட் ஆகும். அல்லது 000ல முடிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு இந்த நம்பர பார்த்தோனே, ஓகே. நம்ம செக் பண்ணி பார்த்தோம். 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்ப 6க்கு போறோம். 6க்கு. இந்த 6ங்கிறது அவர் வந்து யார டிபெண்ட் பண்ணியிருப்பார்ன்னா, இந்த 2யும் 3யும் டிபெண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா 6னாலே உங்களுக்கு தெரியும் 2 3ன்னு தெரியும். சார் 3 2 போடலாமா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாம் ஒண்ணு தான். இந்த 2யும் 3யும் டிபெண்ட் பண்ணி 6 இருக்கு. அதனால இந்த விதின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணு 2ஆலயும் 3ஆலயும் வகுபட வேண்டும். அப்படி வகுபட்டுச்சுன்னா அது 6ஆல டிவைட் ஆயிரும். புரியுதா? உதாரணத்துக்கு எக்ஸாம் பார்ப்போம். 138 எடுக்கிறேன். இது சின்ன நம்பர்னால நீங்க டைரக்ட்டா 6ஆலே போட்டுறலாம். பட் ஒரு ரூலுக்காண்டி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு 2ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்க போறோம். 2ஆல டிவைட் ஆகும்னா அந்த முடியிற நம்பர் 0, 2, 4 அதெல்லாம் முடியணும். 8ல முடியுது. ஆமா ரைட்டு 2ஆல முடியுது. செக் பாக்ஸ் போட்டு ஓகே. அப்படி போட்டுட்டேன். பாஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்க போறேன். 3ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த 3த்தையுமே இந்த டிஜிட்ல இருக்கக்கூடிய 3மே கூட்டணும். 1யும் 3யும் கூட்டினா 4, 4யும் 8யும் கூட்டினா 12. 12 12 3ஆல் டிவைட் ஆகும். அப்படிதானே? அப்ப இது ஒரு செக் பாக்ஸ் போட்டேன். அப்ப இந்த 138 2ஆலயும் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகும். அதனால அந்த 138 6ஆல டிவைட் ஆகும். கிளியர் ஆயிட்டா? 2 சோதனைகளும் அது வெற்றி பெறணும். தேர்ச்சி பெறணும். 2ல மட்டும் செகண்ட் 2ல மட்டும் பாஸ் ஆயிட்டு 3ல ஃபெயில் ஆயிட்டுனா அவ்வளவுதான். அது 6 கிடையாது. அதே மாரி 3ல மட்டும் பாஸ் ஆயிட்டு 2ல ஃபெயில் ஆயிட்டுனா அது 6ஆல கிடையாது. அப்ப 2லயும் பாஸ் ஆகணும். சரியா? இது புரியுதா? 6க்கு 6க்கும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ரைட். இப்ப நம்ம 9 போவோமா? 9ஆம் நம்பர் போவோம். 9ஆம் நம்பர பத்தி பார்க்கும்போது, இந்த 9ஆம் நம்பர் வந்து 3 டிபெண்ட் பண்ணியிருக்காரு. 3 ஏன்னா 3 இன்டு 3 அப்பல்லாம் நம்மளுக்கு தெரியும். 9 வந்து 3 டிபெண்ட் பண்ணி எப்படி 6 வந்து 2யும் 3யும் டிபெண்ட் பண்ணியிருக்கோ, அதுமாரி 9 வந்து பார்த்தீங்கன்னா, 3 டிபெண்ட் பண்ணியே இருப்பார். அதாவது இதுலயும் நீங்க இலக்கங்களுடைய கூடுதல பார்க்க போறீங்க. 3க்கு தானே அப்படி பார்த்தீங்க. அதே மாரி 9க்கும் பார்க்க போறீங்க. பார்த்துட்டு அது 9ஆல் வகைப்படணும். நம்ம 3ல பார்க்கும்போது என்ன பண்ணோம்? அந்த 3ஆல டிவைட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ 9ல பார்க்குறோம். அப்போ 9ஆல டிவைட் ஆகாதான் பார்க்கணும். ஸோ ஒரு நம்பர் குடுக்குமே. 9567 அப்படின்னு குடுக்குறேன். இது 9ஆம் நம்பரா டிவைட் ஆகாதான்னு பார்க்க போறேன். ஸோ இப்படி போடுறேன். அப்படிதானே? எல்லாத்தையும் கூட்டுங்க. 9 5 கூட்டுனா 14. 14யும் 6யும் கூட்டுனா 20. 20யும் 7யும் கூட்டுனா 27 வந்துட்டு 27 போட்டேன். 27 9ஆல டிவைட் ஆகுமானா, கண்டிப்பா ஆகும். அதாவது 3ஆல டிவைட் ஆகும்.
அதனால இது டிவைட் ஆகுறதுனால இதுவும் 9ஆல டிவைட் ஆகும். ஸோ எஸ் செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம போட்டாச்சு. சரியா? ரைட்டா? ரைட். ஸோ நான் 2 இருக்கு. அதையும் நான் சேர்த்து சொல்லிக் குடுத்துர்றேன். 10ம் 11 இருக்கு. 10க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா, நீங்க வந்து 10 அப்படிங்கும்போது அந்த 1வது இலக்கத்த பார்க்க போறீங்க. ஒன்ஸ் பிளேஸ பார்க்க போறீங்க. 2020 எடுப்போமே. ம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு. 2020. 2020 எடுக்கிறோம். இதுல நீங்க இந்த 1ஆம் இலக்கத்த பார்க்க போறீங்க. 1ஆம் இலக்கம் 0வா ஆகுதுன்னா, அது 10ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஏற்கனவே 2 சொன்னீங்களா சார்? எஸ். 2க்கும் வரும், 10க்கும் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. ஆ 2020 போடலாம். இல்ல 100 போடலாம். இல்ல 200 போடலாம். எதுனாலும் பிரச்சனை இல்ல. அந்த சிங்கிள் டிஜிட் 0ல முடிஞ்சுதுன்னா, அது 10ஆல டிவைட் ஆகும். கிளியர் ஆயிட்டா? நீங்க எல்லா நம்பரையும் 10ஆல டிவைட் பண்ணா, இது 10, இது எத்தன? இது 20 அப்படி இப்படின்னு நீங்க போட்டுறலாம். கரெக்ட்டா? கிளியர் ஆயிட்டா? இது 10. 11 போவோமா? 11. 11ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் பார்க்க போறோம். இதுதான் கடைசி. இது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன்னா மத்தத விட கொஞ்சம் டிஃபரண்ட். ஏன்னா, இதுல வந்து இன்னொரு கேம் விளையாட போறோம். ஒன்று விட்ட இலக்கங்கள் எடுக்க போறோம். அதாவது அல்டர்னேட்டிங் டிஜிட்ஸ் எடுக்க போறோம். அல்டர்னேட்டிவ் டிஜிட்டா? என்ன சார்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். புதுசா உள்ளவங்களுக்கு. உதாரணத்துக்கு, நான் வந்து 2, 3, 4, 5 அப்படின்னு எடுத்திருக்கேன். பின்னாடி இருந்து பார்க்கும்போது அல்டர்னேட் டிஜிட்ல இத விட்டு அடுத்து இது. அதாவது 5, 3 எடுக்கணும். இத விட்டு அடுத்து இது. ஏன்னா 1 விட்டு 1. 4, 2 இப்படி மாறி எடுக்கணும். சரியா? இத நான் ஒரு எக்ஸாம் வச்சு சொல்லி தரேன். உங்களுக்கு புரிய காரணம் இதுதான் அல்டர்னேட்டிவ் டிஜிட். ஒன்று விட்ட இலக்கங்கள். இதோடைய கூடுதல பார்த்துட்டு, அதாவது இந்த 5யும் 3யும் கூட்டி ஒரு வேல்யூ வச்சுக்கணும் நீங்க. 4யும் 2யும் கூட்டி ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. இந்த 2த்துக்கும் டிஃபரண்ட் கண்டுபிடிக்கணும். வேறுபாடு கண்டுபிடிக்கணும். வேறுபாடு கண்டுபிடிச்சீங்கன்னா, அது 11ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 11ஆல டிவைட் ஆகும்னா, இந்த ஹோல் நம்பருமே 11ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். பட் நம்ம இங்க 5ல முடிஞ்சிருக்கு. இது உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். சரியா? எந்த நம்பர்னாலும் வரலாம். அது 11ஆல டிவைட் ஆகுதா? இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். நீங்க இந்த 11ல மட்டும் ஒன்று விட்ட இலக்கங்கள் பார்க்கும்போது, பின்னாடி இருந்து தான் வரும். அதாவது 1 10 100 அப்படிதான் வரணும். இங்கேருந்து போயிறக்கூடாது. தப்பு. தப்பாயிரும். வலது பக்கத்துல இருந்து தான் நீங்க ஒன்று விட்ட இலக்கங்கள். அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து தான் வரணும். அதுல உள்ள கூடுதல் தான் பார்க்கணும். அதுல உள்ள வேறுபாடு தான் பார்க்கணும். அந்த வேறுபாடு ஒண்ணு 0வா இருக்கலாம், இல்ல 11ஆ இருக்கலாம். இல்ல 11ஓட மடங்கு இருக்கலாம். அப்படி இருந்தா, அது 11ஆல டிவைட் ஆகும். சரியா? ரைட். இப்போ சார் 5ல முடிஞ்சிருக்கே. இது 5 வந்து 11ல ஆகாதேன்னு நீங்க நெனைக்கலாம். நம்ம அப்படி எதையுமே கண்ணால சும்மா பார்த்துட்டு பண்ண முடியாது. இப்ப இந்த நம்பர விடுங்க. இப்ப நான் ஒரு நம்பர தாரேன். இந்த நம்பர பார்த்தோனே நெறைய பேருக்கு டவுட் வரும். 25, 67, 95. இந்த நம்பர பார்த்தோனே, "சார் 5ல முடிஞ்சது சார். 5 சார். இதெல்லாம் 11ல வராது சார்." அப்படின்னு நம்ம நெனைப்போம். வெயிட். செக் பண்ணி பார்ப்போமா? இதுல ஒன்று விட்ட அதாவது ஒன்று விட்ட இலக்கங்கள் அப்படின்னா இங்க நீங்க ஒரு பென்சிலாட்ட இப்படி போட்டுக்கோங்க. இப்படி. கீழ இருந்து இப்படிங்க. அதே மாரி இங்க மேல உள்ளதுக்கு நீங்க போட்டுக்கோங்க. இப்படி. இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான் வரணும். சரியா? அதாவது 5, 7, 5 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து அங்கேருந்து யார் வரா? 9 இங்கேருந்து 6, 2 இப்படி வராரு. சரியா? இந்த 3 பேரையும் கூட்டணும். அதாவது இப்படி கூட்டணும். 5, 7 பிளஸ் 5 3 பேரையும் கூட்டினீங்கன்னா 10, 17. அது மாரி இங்கேயும் 9, 6, 2 அப்படின்னா 9, 6, 2ன்னா 9 யாரையும் கூட்டுனா 15, 15, 2, 17 ஓகே. 2, 17 வந்துட்டா? 2த்துக்கும் வேறுபாடு பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ 17 மைனஸ் 17 0 சார். 0 11ஆல டிவைட் ஆகும்னு நான் சொன்னேனே. ஏன்னா ஒரு ரூலு 0 இருக்கணும். இல்ல 11ன் மடங்கா இருக்கணும். 0வா இருக்கு. எஸ். அப்ப இந்த நம்பர் 11ல டிவைட் ஆகும். பார்த்தீங்களா? ஆச்சரியமா இருக்கா? நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது, இதெல்லாம் எங்க 11ல டிவைட் ஆக போகுது அப்படின்னு நெனச்சிருப்போம். அப்படிதானே எல்லாருமே நெனச்சிருப்போம். பட்டு என்ன ஆகிருக்கு? உங்களுக்கு என்ன 11ஆல டிவைட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. ரைட்டா? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? இதே மாரி நீங்க பார்க்கணும். என்ன? ஓகே. இத மாரி நெறைய நம்பர்ஸ் இருக்கு. நம்ம இப்போ ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு, இந்த அடுத்து ஃபைனலுக்கு வரும். ஓகே. ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இங்க பார்க்கலாம்.
2, 5, 10 இப்படி இருக்கு. 2க்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? டிவிசிபிள் பை 2னா 0, 2, 4, 6, 8ல முடியணும். அதாவது ஈவன் நம்பரா இருக்கு. 5னா லாஸ்ட் நம்பர் 0, 5ல முடியணும். 10னா 0ல முடியணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானே? A number divisible by 10 is also divisible by both 2 and 5 அப்படின்னு போடுறோம். ஏன்னா 10 பாத்தீங்கன்னா எப்படி 6க்கு 2 இன்ட்டு 3 போட்டோமோ அதுமே 10க்கு என்னது 2 இன்ட்டு 5. அப்போ ஒரு நம்பர் வந்து 10ஆல் டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 2ஆலையும் டிவைட் ஆகும் 5ஆலையும் டிவைட் ஆகும். ரைட்டா? ரைட். இப்போ வந்து இந்த நம்பர் பாருங்க. ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்கேன். 478. இல்ல லாஸ்ட் டிஜிட் என்னது 8. 8 2ஆல் டிவைட் ஆகுமா 5ஆல் டிவைட் ஆகுமா 10ஆல் டிவைட் ஆகுமா? பார்த்தாலே தெரியுது சார் லாஸ்ட் டிஜிட் 8 சார். நம்ம ஃபர்ஸ்ட் ரூல செக் பண்ண சார் 2ஆல் எஸ் கிளிக் பண்ணிட்டேன் செக் ஆன்சர் கரெக்ட் வந்துட்டு 905 லாஸ்ட் 5ல முடியுது 5ல முடிஞ்சாலே நமக்கு இந்த ரூல் 5ஆல டிவைட் ஆகக்கூடிய ரூல் போட்டேன் செக் பண்ணலாமா கரெக்ட் 310 லாஸ்ட் 0 சார் 2லயும் 0 தான் சார் வருது 5லயும் 0 தான் சார் வருது 10லயும் 0 தான் சார் வருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படிதானே உதாரணத்துக்கு இதை 2ல போட்டுப்போமா என்ன வருது ராங் அப்படின்னு வருது ஏன் 5ல போட்டு பாருங்க அதுவும் ராங் தான் வரும் இதை எடுத்து விட்டுறேன் இதை எடுத்து விட்டுறேன் ராங் தான் வருது 10க்கு வாங்க ஒரு நிமிஷம் ஹேங் ஆயிடுச்சு சாரி அது என்னன்னா நமக்கு வந்து 310 மூணுத்துலயுமே டிவைட் ஆகும் அதாவது 2லயும் டிவைட் ஆகும் 5லயும் டிவைட் ஆகும் 10லயும் டிவைட் ஆகும் ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 10 நம்ம வந்து கிளிக் பண்ணோடனே கரெக்ட் அப்படின்னு வரும் அடுத்து 2 5 அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட் அப்படின்னு வரும் ஓகே ஓகே ரைட் இப்போ இன்னொன்னு ஒரே நிமிஷம் இப்போ இந்த நம்பர் 3 and 9 பார்க்க போறோம் 18456 இந்த மாதிரி நம்பர் வந்திருக்கு இது 3ஆல் டிவைட் ஆகாம பார்க்கணும் அப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எல்லா சமயம் கூட்டுங்க அது 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ 1 8 4 5 6 இதெல்லாம் இப்படி கூட்டுறோம் இந்த பாருங்க அப்படி கூட்டுறோம் 1 8 கூட்டினா 9 9 4 கூட்டினா 13 13 5 கூட்டினீங்கன்னா 18 18 6 கூட்டினீங்க 24 24 3ஆல் டிவைட் ஆகுமா ஆமா ஆகும் 8 இன்ட்டு 3 24 எஸ் அப்போ வந்து என்ன ஆகும்னா இதை நான் கூட்டுறேன் என்டர் சம் வந்து 24 அப்படின்னு போட்டுறேன் போட்டு சப்மிட் சம்மும் கொடுத்துறேன் எஸ் 3 டிவைட் ஆகுது டெஸ்ட் ஃபார் 3 போட்டாங்களா டெஸ்ட் ஃபார் 9 போட்டிருக்காங்க இப்போ டெஸ்ட் ஃபார் 9 நம்ம 9க்கு செக் பண்ண போறோம் திருப்பி எல்லா டீச்சரும் கூட்டி பார்த்தோம் 24 வருது 24 9ஆல் டிவைட் ஆகுமா ஆகுமா ஆகாது எஸ் அப்படிதானே 24 ஆகாது இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உண்டானது 3த்துக்கும் 9க்கும் ஒண்ணுதான் இந்த டிஜிட்டலாம் கூட்டி பார்க்கறீங்க அது 3ஆல் டிவைட் ஆனா அந்த ஹோல் நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும் அது 9ஆல் டிவைட் ஆகல அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் டிவைட் ஆகாது அந்த டிஜிட்டை நீங்க கூட்டி பார்த்ததுக்கு அப்புறம் வரக்கூடியது சரியா ரைட் இப்போ அடுத்து இந்த ஆல்டர்னேட்டிவ் சம் இது மட்டும் பார்த்துறேன் ஏன்னா டைம் இல்லைல்ல இதை மட்டும் பார்த்துறேன் இப்போ இந்த பாருங்க இது வந்து 11க்கு நான் சொன்னேன் நீங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் அந்த 1 விட்டு 1 நீங்க கூட்டணும் அப்புறம் திருப்பி 1 விட்டு 1 கூட்டணும் ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் பார்க்கணும் அது வந்து 0ல முடியணும் இல்லைன்னா 11 மடங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த நம்பரை பாருங்க 9 7 5 அப்படின்னு நம்ம 1 விட்டு 1 வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஆட் பொசிஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபிஃப்த்து அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளுக்கு வந்து 4 3 8 4 3 8 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 15 அப்புறம் 9 9 5 7 இந்த 3 கூட்டி பாருங்க என்ன வரும் 9 7 கூட்டினீங்கன்னா 16 அப்படிதானே 16 5 கூட்டினீங்கன்னா 21 ஆட் பொசிஷன் 15 அந்த ஒன்ஸ் அந்த 9 7 அதுல 21 அப்ப 21யும் இந்த பாருங்க இங்கதான் வரும் சரியா அப்போ ஆட் பொசிஷன்ல 15 ஈவன் பொசிஷன் 21 நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அதுதான் 1 விட்டு 1 21 15 இந்த ரெண்டுத்தையும் கழிச்சு பாருங்க 21 15 கழிச்சு பாத்தீங்கன்னா 6 வரும் என்டர் ரெஃபரன்ஸ் 6 போடுறேன் அப்படிதானே 21ல இருந்து 15 கழிச்சு அது மைனஸ் பிளஸ் அது பிரச்சனை இல்லை சின்னது பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதனால சரியா அதனால மாடலஸ் போட்டுப்பாங்க இந்த மாதிரி 2 கோடு போட்டாங்கன்னா பிளஸ் மைனஸ் தான் தேவையில்ல ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் எடுத்தா போதும் 6 இது 6ல முடிஞ்சிருக்கு இது 14 டிவைட் ஆகுமா கண்டிப்பா ஆகாது 0ல முடிஞ்சிருக்கா முடியல அப்ப செக் டிஃபரன்ஸ் 6 இஸ் நாட் டிவிசிபிள் பை 11 அது டக்குன்னு போயிடும் சரியா
அப்ப 6 வந்து 11ஆல டிவைட் ஆகாது அப்படிங்கிறதையும் இதுல நாம செக் பண்ணிட்டோம். சரியா? ரைட்டா? ரைட். ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸு. அ நீங்க வந்து பண்ணக்கூடிய என்னன்னா, இந்த ரூல் எல்லாம் உங்க புக்ல இருக்கு. ஒரு சார்ட் பேப்பரோ, இல்லன்னா பேப்பர்லயோ 2ஆல் டிவைட் ஆனா என்ன ரூலு? நீங்க எக்ஸாமுக்கு கூட எழுத வேண்டாம். 2ஆல் டிவைட் ஆனா என்ன ரூலு? 3ஆல் டிவைட் ஆனா என்ன ரூலு? எல்லாத்த டிஜிட் கூட்டுறது. 4ஆல் டிவைட் ஆனா என்ன ரூலு? 5ஆல டிவைட் ஆனா என்ன ரூலு? 0,5 அப்படின்னு போட்டோமா, அந்த ரூல மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதியோ, இல்ல சார்ட்ல எழுதியோ, உங்க வீட்ல நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியோ, இல்ல டிவி பக்கத்துலயோ எங்கனையா ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. சரியா? ரெகுலரா பாருங்க. ரெகுலரா பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தோணிரும். ஓகே ரைட் 11ன்னா இத பண்ணணும்பா. அ அடுத்தடுத்த டிஜிட்ட பார்த்து நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா வரும். 10ன்னா 0,10ல அந்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானே? 0ல முடியணும்னு சொல்லியிருந்தோம். சரியா? இந்த மாரி நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது கிளியர் ஆகும். நீங்க ஹோம் ஒர்க் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹோம் ஒர்க் சொல்றேன். உங்க எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இந்த மாரி வரும். 01/01 1989ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 89ல பிறந்திருக்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாரி உங்க டேட் ஆஃப் பர்த் எடுத்து, இத வந்து எந்த நம்பரால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகுதா? 14ஆல டிவைட் ஆகுதா? அப்படிங்கிற ஏதோ ஒண்ணு. நீங்க எல்லா ரூலையும் செக் பண்ணி பாருங்களேன். அ செக் பண்ணி பார்க்கலாமா? இது நம்பரா வச்சுக்கோங்க. ஒரு நம்பரா வச்சுக்கோங்க. 24 30 ஏதோ ஒண்ணு வரப்போது. அந்த நம்பர வச்சு 2ஆல டிவைட் ஆகுதா? 3ஆல டிவைட் ஆகுதா? 3ஆல டிவைட் ஆனா நீங்க எல்லாத்தையும் கூட்டணும். 9ஆல டிவைட் ஆகுனா எல்லாத்தையும் கூட்டணும். 11ஆல டிவைட்னா 1 விட்டு 1 கூட்டி திருப்பி கழிச்சு பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஆகும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு பண்ணுங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்களோட டேட் ஆஃப் Am I பர்த் எழுதி audible? இத செக் பண்ணி பாருங்க. சரியா? இதான் இன்னைக்கு கிளாஸ். வேற எதுவும் டவுட் இருக்காப்பா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சரி கிளாஸ் நிறைவு செய்தேன். A very happy evening, friends. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். Last class, we had begun our term 2 portions with prose Don Quixote, Adventures of Don Quixote. அதை நம்ம குயிக்காக ரீகேப் பண்ணுறதுக்கு முன்னாடி